Hello everyone, welcome back to Juttu Mastery. இந்த வீடியோல நம்ம மெயின் டயகனல் சம் அப்படிங்கிற ப்ராப்ளமை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ல கிவன் கன்ஸ்ட்ரெயின் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல நமக்கு ஒரு n into n மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு மெயின் டயகனல் சம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ மெயின் டயகனல் என்னன்னா, ஸோ கண்டிப்பாக கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் மெயின் டயகனல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கான மெயின் டயகனல். இப்போ நான் ரோ ஈக்குவல் டு 5 காலம் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துட்டு ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். ரோல என்ன வேல்யூ, காலம்ல என்ன வேல்யூ. இதுல மெயின் டயகனல்ங்கிறது இதுதான், லெஃப்ட் டு ரைட்டு, அதாவது லெஃப்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ரைட்டு எண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ஒரு டயகனல்ல போறது தான் இந்த மெயின் டயகனல்ஸ். சரி, இப்போ இதோட சம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 1 கூட 7 ஆட் பண்ணோம்னா 8, அதாவது மெயின் டயகனல்ஸ்னா இதுதான் நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன சம் கடைசி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1 + 7 + 13 + 19 + 25. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 25, 19, 13, 7, 1 ஆட் பண்ணோம்னா 5, இது ஒரு 9. ஓகே, அப்புறம் 9, 5, 14, 14 ஒரு 3, 17, 17 ஒரு 7, 17, 24, 25. அப்போ எப்படி இங்க 25க்கு இங்க 5, இங்க 2 இங்க போயிடும். அப்போ 2, 4, 5, 6, அப்போ டோட்டலா 65 கிடைக்கும் மெயின் டயகனல் சம். இப்போ இந்த வேல்யூ கொடுத்தோம்னா சரி. ஓகே, நார்மலா இப்போ இந்த மெயின் டயகனல்ஸ்னா என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்ச கோடு தான். நான் புதுசா எதுவும் சொல்லல, பட் புதுசா சொல்லுவேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை நான் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஏன் அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படிங்கறதை நான் இங்க சொல்றேன். இப்போ இண்டெக்ஸ்னு எழுதினோம்னா இந்த டயகனலோட இண்டெக்ஸ் மட்டும் பாருங்களேன். இது என்ன 0, 0, இதெல்லாம் என்ன 0, 1, இது 0, 2, இது 0, 3, அதாவது 0th row 3rd column அப்படி சொல்றேன், 0th row 4th column. இது first row 0th column, first row 1st column, first row 2nd column, first row 3rd column, first row 4th column. ஓகே, நெக்ஸ்ட் second row 0th column, second row 1st column, second row 2nd column, second row 3rd column, second row 4th column. இது 3rd row 0th column, 3rd row 1st column, 3rd row 2nd column, 3rd row 3rd column, 3rd row 4th column, 4th row 0 column, 4th row 1st column, 4th row 2nd column, 4th row 3rd column, 4th row 4th column. அதாவது இந்த டயகனல்ஸோட ரோ அண்ட் காலம்ஸ் மட்டும் பாருங்களேன் என்ன வருதுன்னு. டயகனல்ஸோட ரோ அண்ட் காலம்ஸை மட்டும் பாருங்க, அதாவது ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கா. ஸோ அப்போ நார்மலா எல்லாரும் என்ன கோட் எழுதுமோ, ஓகே எல்லா எலமெண்ட்ஸ்லயும். ஸோ ஜென்ரலா இப்போ நான் எதுவுமே சொல்லலைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸி மெத்தட் என்ன எழுதியிருப்பாங்கன்னா கோடு 1. ஸோ இந்த கோடை நீங்க எழுதியிருப்பீங்க. ஸோ என்ன கோட்னா, ஃபார் ஐங்கிறது ரோவா, i = 0, i less than row, i ++. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஃபார் j = 0, j less than column, j ++. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதியிருப்போம், எப்பெல்லாம் இஃப் என்னுடைய i = jவா இருக்கோ அப்ப அந்த வேல்யூஸை மட்டும் என்னுடைய சம்ல ஆட் பண்ணுவோம். கரெக்டா, இனிஷியலா sum = 0, sum = sum plus array of i and j இப்படின்னு எழுதியிருப்போம். இந்த ஒரு கண்டிஷனை போட்டு இதை மட்டும் எழுதியிருப்போம். ஸோ இதுதான் நிறைய பேர் எழுதுற கோடு, இனிஷியலா எழுதுற கோடு. பட் ஆனா இப்படி எழுதணும்னா இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு யாருக்கா தெரியுமா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்ப இந்த கோடு 1ஓட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். என்னங்கிறது ரோ, கரெக்டா, கிவன் ரோ. அப்போ ரோ இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரோ அண்ட் காலம் அதுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆர்டர் ஆஃப் என்ன ரோவோ அந்த ரோ ஸ்கொயர். ஜஸ்ட் டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் ரோ ஸ்கொயர்ல நம்ம பண்றோம். பட் ஆனா எனக்கு என்ன வேணும், ஆக்சுவலா அவங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நோட் இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நோட் இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, அப்படின்னா என்ன, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன, ரோவும் காலமும் சேமா தான் இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ரோவும் 5 தான், காலமும் 5 தான். சரி, என்னுடைய ஃபர்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட்ஸோட இந்த டயகனல்ஸ் இருக்கு இல்லையா, மெயின் டயகனல்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூனா அது என்னது, ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் காலமோட இண்டெக்ஸ்னா என்னது, 0, 0. கரெக்டா, 0, 0. நான் ஏன் ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ண போறது, ஃபர்ஸ்ட் நான் எதை பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் இல்ல சம்மோ ஏதோ ஒண்ணு. ஓகேவா, இப்போ நான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றேன்னு வைங்களேன், பிரிண்ட் a of 0, 0. கரெக்டா, ஃபர்ஸ்ட் நான் அதுதான் பிரிண்ட் பண்ண போறேன்.
அப்போ இந்த ஜீரோக்கு பதிலா நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன், ரோவை ஜீரோவா வச்சுக்க போறேன். அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன், ஸோ முதல்ல இங்க இங்க நான் வந்து ரோவை ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ ரோ கரெக்டா. ஸோ அப்போ என்னுடைய ஒரு ரோன்னு ஒன்று நான் எடுத்துக்க போறேன், ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து இனிஷியலா ஜீரோன்னு இருக்கு. அப்ப ஜீரோன்னு இருக்கும் போது என்னது, இந்த பாயிண்ட் 0 நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். அடுத்தது நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ரோவை மூவ் பண்றேன். ஸோ ரோ 0ல இருந்து இப்போ ரோ என்னவாகுது 1ன்னு நான் மூவ் பண்றேன். 0ல இருந்து இப்போ ரோ 1ன்னு எடுக்க போறேன். அப்ப இந்த பாயிண்ட் என்னது 1 அடுத்தது ரோ என்னவாக போகுது, மூவ் பண்ண போகுது, ரோ 2ன்னு வருது. இந்த பாயிண்ட் என்னது 2 அடுத்தது ரோ என்னவாகுது, இன்க்ரிமெண்ட் ஆக போறேன், ரோ ஈக்குவல் டு 3. அப்ப இந்த பாயிண்ட் என்னது 3 அடுத்தது ரோ என்னவாக போகுது, இன்க்ரிமெண்ட் ஆக போகுது, 4ன்னு வரப்போகுது. இந்த பாயிண்ட் என்னது 4 ரோ ஈக்குவல் டு 5ன்னு வந்தா 5 வேலிடா, வேலிட் இல்ல. அப்போ இந்த பாயிண்ட் நான் எது வரைக்கும் பண்ணணும், லெஸ் தென் என்னுடைய ரோ நம்பர் வரைக்கும் பண்ணணும். அப்ப நான் இங்க ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்க போறேன், அவ்வளவுதான். ஒரு பாயிண்டர் எடுத்துக்க போறேன். அந்த பாயிண்டர் நேம் வந்து பாயிண்டர் இனிஷியலா எங்க ஸ்டார்ட் ஆக போகுது, 0ல ஸ்டார்ட் ஆக போகுது. அது நம்ம என்ன பாயிண்டர் வேணாலும் வச்சுக்கலாம். ஐன்னு பாயிண்டர் எடுத்துக்கலாம், 0ன்னு வச்சுக்கலாம். ஐ அடுத்து என்னவாகுது 1ன்னு வரப்போகுது, ஐ என்ன ஆக போகுது 2ன்னு வரப்போகுது, ஐ என்னவாக போகுது 3ன்னு வரப்போகுது. அப்ப கோடு 2 எழுதணும்னா என்ன கோட் 2 எழுதலாம், ஸோ கோடு 2 எழுதணும்னா சிம்பிள். கோட் 2 அப்படின்னு எழுதணும்னா முதல்ல i ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இப்போ whileல என்னுடைய i லெஸ் தென் ரோ வரைக்கும் என்னுடைய கண்டிஷன். தென் ஆல்சோ சம்மும் 0வா இருக்க போகுது. இப்போ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அரே ஆஃப் i அண்ட் i. இப்போ 0 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துட்டோமா, எடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம், 0ல இருந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம் i பிளஸ் பிளஸ். இப்போ i 0ல இருந்து என்னவாயிரும் 1 வந்துடும், கரெக்டா. i 1 வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண, முதல்ல 0 0 பிரிண்ட் பண்ணுவேன், 1 பிரிண்ட் பண்ணுவேன், 2 2 3 3 4 4. அதுக்கப்புறம் i 5ன்னு வரும்போது 5 இஸ் நாட் அ வேலிட், ஏன்னா ரோ வந்து லெஸ் தென் ரோ வரைக்கும் தான் நான் பிரிண்ட் பண்ணணும். அப்ப இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஆப்டிமைஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ரோ என்ன லென்த்தோ அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஆப்டிமைஸ். ஸ்கொயர்ல இருந்து ஆருக்கு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். அப்ப இந்த கோட் நம்ம ஏன் எழுதக்கூடாது. ஸோ அப்போ இங்க நான் என்ன பண்றேன், ஓகே முதல்ல ரோ அண்ட் காலம்லாம் வாங்கணுமா, சரி ஓகே. ஸ்கேனர் is in equal to new scanner system dot in, okay, int row equal to scn dot next int. ஏன்னா இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால ஏதோ ஒன்று வாங்கினா போதும், ரோ வாங்கினாலும் காலமும் சேம் வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ int a equal to new int of row and row. ஓகே, இப்போ வேல்யூஸ் வாங்கலாம். for int i equal to 0, i less than row, i plus plus. next for int j equal to 0, j less than column, j plus plus. okay, next a of i j equal to sn dot next int. okay, இப்போ வேல்யூஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெயின் டைகனல் சம் எழுதணும். ஸோ int sum equal to 0 இனிஷியலா, int ஒரு iங்கிற ஒரு இண்டெக்ஸை ஸ்டார்ட் பண்றேன், இல்லைன்னா இண்டெக்ஸ்னு எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். while இந்த இண்டெக்ஸ் லெஸ் தென் என்னுடைய ரோவோட சைஸ்ல இருக்கணும். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும், இப்போ sum equal to sum plus a of index and the same index. ஏன்னா இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதனால நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன பண்றோம், மூவ் பண்றோம், இன்க்ரிமெண்ட் பண்றோம். 0ல இருந்து 1, 1ல இருந்து 2 அப்படின்னு ப்ரமோஷன் பண்றோம். ஸோ ஃபைனலா system dot out dot println of my sum. ஓகே, நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே அந்த 5 வேல்யூஸை கொடுத்து நம்ம முதல்ல செக் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து ஸ்கேனரில் ரோங்கிறது ரோ அண்ட் காலம் இஸ் 5, 1 2 3 4 5 6 7 8 9 6 7 8 9 10 வந்திருக்கணுமே, 5 6 7 8 9 தான் வந்திருக்கு. 1 2 3 4 5. ஓகே, 5 6 7 8 9. ஓ ஓகே ஓகே, இங்கே வந்து 5 தேவையில்லாமல் அகைன் போட்டிருக்கேன். 6 7 8 9 10, அடுத்தது 11 12 13 14 15. நெக்ஸ்ட் 16 17 18 19 20. நெக்ஸ்ட் 21 22 23 24 25. ஓகே, கிவன் இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சபடி என்ன ஆன்சர் வரணும், சம் பண்ணா 65. என்னுடைய சம் மேபி வீக்காக இருக்கலாம். ஸோ ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, காலம்னு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து ரோங்கிறது ஒன்று மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ ஜே லெஸ் தென் ரோ. நெக்ஸ்ட்டு ஓகே, 65 கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தா என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோமா, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஓகே, இப்போ 3
3 rows மட்டும்தான், 3 rows 3 columns தான். ஸோ வேல்யூஸ் என்னென்ன? ஸோ வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 -2 -3, next -4 5 and -6, next -7 -8 9. ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரணும்? ஆக்சுவலாக இன்புட் 1க்கு 15 வரணும், 15 வருது. அவ்வளோதாங்க. ஸோ மெயின் டயக்னல் சம்ம ஆர்டர் ஆஃப் என், ஆர்டர் ஆஃப் ரோ டைம் காம்ப்ளெக்சிட்டியில் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான அப்ரோச்சை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.